ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலுங்க. அதாவது தற்போது ஆடி மாதம் அப்படிங்கிறது பிறந்து அது முடிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆடி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா அடுக்கடுக்கான பண்டிகை நாட்களாக வரும். ஆடி மாதத்தில் நாம் இறை வழிபாடு மேற்கொண்டோம். அடுத்தது ஆவணி மாதம் பிறக்கின்றது. இந்த ஆடி மாதத்தில் அப்படி இல்லைன்னா ஆவணி மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா வரலக்ஷ்மி விரதம் அப்படிங்கிறது ஆரம்பமாகும். இது பார்த்திங்க அப்படின்னா ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆவணி மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம். தற்போது பார்த்திங்க அப்படின்னா 2026 வருடத்தில் எந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதம் வருகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதிலும் நம்மளுடைய வீட்டில் அதிகப்படியான கோடியாக செல்வம் சேரணும், வற்றாத செல்வம் இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வரலட்சுமி விரதத்தை தாராளமாக மேற்கொள்ளலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை நாம் எப்படி செய்யணும், இந்த நாளில் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றின பல முக்கிய ஆன்மீக தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி விரதம் ரொம்பவே அம்சமான ஒரு மங்களகரமான விரதம் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமி விரதம் தீர்க்க சுமங்கலி வரம் பெறறதுக்கும் கணவருடைய ஆயுள் மற்றும் குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வ நலன்கள் பெருக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பெண்களால் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான விரத நாளில் ஒன்று. திருமண வரம் வேண்டி காத்திருப்பவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவது ரொம்பவே சிறப்புக்குரியது. வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளையும் வழிபட்டு அவர்களினுடைய ஆசையை பெறுவதற்குரிய ஒரு நாள். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எப்போ வருது, இந்த நாளில் அம்மனுக்கு நாம் எப்படி பூஜை செய்து வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்னை மகாலட்சுமியிடம் இருந்து வேண்டிய வரங்களை கேட்டு பெறறதுக்கான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொன்னால் அது வரலட்சுமி விரதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படக்கூடிய அந்த விரதத்தின் காரணமாக நமக்கு வற்றாத செல்வம் சேருமா. பக்தர்கள் வேண்டக்கூடிய வரங்களை தரக்கூடிய வரலட்சுமியின் வடிவமான வரலட்சுமியை வழிபடக்கூடிய ஒரு நாள். அதாவது லக்ஷ்மி தேவியை நாம் வரலட்சுமியாக நினைத்து வழிபடக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளை நாம் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் செல்வ வளம், ஆரோக்கியம், குழந்தை பேறு, திருமணம் ஆகிய தொடர்பான வரங்களை அனைத்தையும் பெற முடியும். மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருளையும் பெறுவதற்காக வழிபடக்கூடிய ஒரு நாளாகவும் பார்க்கப்படுகிறது. கோவில்களில் வீடுகளில் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரத வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். கலசம் அமைத்து அதை அம்மனை போல அலங்கரித்து பூஜைகள் செய்து வழிபடுவது பக்தர்களினுடைய வழக்கமாகவே இருக்கு. பொதுவாக வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைகள்லேயோ அல்லது பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேயோ கடைபிடிக்க வேண்டிய ஒரு விரதம். திருமணமான பெண்கள் தங்களினுடைய கணவர் நீண்ட ஆயுள் பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும், திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விரதத்தை மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் எந்த நாளில் கடைபிடிக்க வேண்டும், வீட்டில் எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வரலட்சுமி விரதம் முதல்ல எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 2026 ஆண்டில் ஆகஸ்ட் 28 வரலட்சுமி விரதம் அமைஞ்சிருக்கு. இந்த நாளில் முடிஞ்சவங்க முழு நேரமும் விரதம் இருந்தோ அல்லது விரதம் கடைபிடிக்காமல் வீட்டில் வரலட்சுமியை எழுந்தருளை செய்து வழிபடுவது வழக்கம். சிலர் காலையிலையும் சிலர் மாலையிலையும் வரலட்சுமி பூஜை செய்வதை வழக்கமாகவே கொண்டிருப்பாங்க. ஸ்கந்த புராணத்தின் படி இந்த லக்ஷ்மி தேவியினுடைய விரதம் வரலட்சுமி விரதம் வரலாறு ஒன்று சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்கந்த புராணத்தின்படி பார்க்கும்போது சாருமதி அப்படின்ற ஒரு பிராமண பெண்ணினுடைய கனவுல தோன்றிய பார்வதி தேவி தான் வரலட்சுமி அப்படின்னும் ஆடி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் தன்னை விரதம் இருந்து வழிபட்டால் அனைத்து வித நலன்களும் கிடைக்கும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க.
தன்னுடைய கனவுல கண்டது தன்னுடைய உறவினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சாருமதி சொல்லியிருக்காங்க. அதே போல அந்த ஊர் பெண்களும் ஒன்றாக இணைந்து அம்பிகையை பூஜை செய்து வழிபாடும் பண்ணியிருந்தாங்களாம். அப்போது பூஜைகள் நிறைவு செய்த பிறகு அம்மனினுடைய கைகளில் இருந்த வளையல்கள் அசையக்கூடிய சத்தம் கேட்டுள்ளது. இதை அம்மனின் ஆசையாக மக்கள் எடுத்து கொண்டிருக்காங்க. அதற்கு பிறகு இந்த விரதம் மேற்கொண்ட பெண்களினுடைய வீடுகளில் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு செல்வ வளம் பெருகியதாக சொல்லப்படுகிறது. வாய் வழியாக சொல்லப்படக்கூடிய இந்த கதையால் பல காலமாக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தும் வருகின்றனர். சரி, இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டு முறையை நாம் எப்படி எளிமையாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் சிறிய பீடம் அமைத்து அதில் கலசம் அமைக்கணும். கலசத்தில் தண்ணீர், அப்படி இல்லைன்னா அரிசி நிரப்பி அதற்கு நாணயங்கள், வெற்றிலை வாக்கு ஆகியவை வச்சு அதன் மேற்பகுதியில் தேங்காய், மாவிலை வைத்து கலசம் தயார் செய்யணும். அதற்கு பிறகு புதிய புடவை, நகைகள் ஆகியவற்றால் அந்த கலசத்தை அம்மனை போல் அலங்காரம் செய்து மஞ்சள், குங்குமம் அணிவிக்க வேண்டும். வாசனை மலர்களால் அம்மனை அலங்கரித்து அஷ்டலக்ஷ்மிகளும் அந்த கலசத்தில் எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். மந்திரங்கள் சொல்லி எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம். வளையல், ரவிக்கை துணி, பழங்கள், இனிப்பு, மஞ்சள், குங்குமம், தாலிக்கயிறு ஆகியவற்றை அம்மனுக்கு படைத்து பிறகு அவற்றை வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அளிக்கணும். மஞ்சள் நூலை 9 முடிச்சுக்கள் போட்டு அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்டு கழுத்திலோ அல்லது கைகளிலோ நாம் கட்டி கொள்ளலாம். பிறகு சாருமதியின் கதைகளை சொல்லி நாம் வழிபாடு பண்ணலாம். அம்பாளுக்கு ரொம்பவே பிடித்தமான சர்க்கரை பொங்கல் போன்ற ஏதாவது ஒரு நைவேத்தியமாக படைத்து தீபாராதனை காட்டி அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து நாமும் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யணும். இவ்வாறு நாம் விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு வற்றாத செல்வம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்றும் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பல பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றும் இந்த காலத்தில் தவறாமல் இந்த விரதத்தை மேற்கொண்டு வராங்க. இந்த விரதத்தை மேற்கொண்டு வரக்கூடிய அனைத்து வீடுகள்லையும் பார்க்கும் பொழுது செல்வ வளம் பெருகி கொண்டே போவதோடு மட்டும் இல்லாமல் வற்றாத செல்வமாக என்றுமே செல்வ நிலை நீடித்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு லக்ஷ்மி தேவி அவர்கள் ஆசிர்வாதமும் செய்திருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கணுன்றதுக்காகவும் கணவனினுடைய ஆயுளும் சீக்கிரமாக நமக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்றவங்களும் இந்த விரதத்தை தாராளமாக மேற்கொண்டு பலன் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருந்திருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.